வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 7 டிஜிட்டல் டு அனலாக் கன்வர்ஷன் யூஸிங் R2R லேடர் பற்றி தமிழில் விளக்கமாக பார்க்க போகிறோம். அதாவது டிஜிட்டல்லிருந்து அனலாக் கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு R2R லேடர் பயன்படுத்தி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன R2R லேடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பாருங்கள், ரெசிஸ்டர்ஸ் ஒரு லேடர் போன்ற ஒரு அமைப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இதுக்கு ரெசிஸ்டருடைய லேடர். அதில் இந்த ரெசிஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா, அந்த லேடருடைய கால் போன்ற அமைப்பில் 1K ரெசிஸ்டர் இருக்குது. அதனால் அது R. அப்புறம் அந்த படி போன்ற அமைப்பில் 2K ரெசிஸ்டர்ஸ் இருக்குது, அது 2R. ஸோ R2R லேடர் அப்படின்னு இந்த அமைப்புக்கு பெயர். இதில் 1K 2K தான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. 5K வச்சுருந்தா 10K இருக்கலாம். R 5Kனா அதில் டபுள் படி 10K இருக்கலாம். ஸோ இதில் பேஸ் ரெசிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா R1 R2 R3 இந்த மூணும் பேஸ் ரெசிஸ்டர். இது படியுடைய அந்த ஏணியுடைய கால்கள். அடுத்தால RA RB RC RD இந்த 4 படிகள். RG கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணுற கிரவுண்ட் ரெசிஸ்டர். ஸோ இது ஒரு லேடர் போன்ற அமைப்பில் இருக்கிறனால இதுக்கு பேர் R2R லேடர்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பில் இந்த ரெசிஸ்டன்ஸை வைக்கிறதுனால நம்ம எப்படி டிஜிட்டல்லேருந்து அனலாக்குக்கு வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு டிஜிட்டலில் உள்ள ஒரு வேல்யூவை அனலாக் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த கீழே பாருங்கள், ABCDன்னு 4 RA RB RC RDயுடைய 4 டெர்மினல் இருக்குது. அதில் A LSB, D MSB. அதாவது இது ஒரு 4 பிட் பைனரி டிஜிட்டல் டு அனலாக் கன்வர்ஷன் லேடர். ஸோ இதில் ABCDன்னு 4 இன்புட்டுகள் இருக்குது. இதில் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் A, மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் D. இதுதான் இந்த R2R லேடருடைய கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போது இந்த R2R லேடர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். இதில் உள்ள ABCD அப்படிங்கிற 4 டெர்மினல்லையும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 4யுமே கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். அப்போது ABCDங்கிற 4 டேட்டாவுமே 0 அப்படின்னு வச்சுக்கலாம். கிரவுண்ட் 0 அப்படி வச்சுக்கிட்டோம்னா 4மே 0வாக இருக்கிறப்ப இதனுடைய அவுட்புட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். இந்த படத்தில் பாருங்கள், இந்த படத்தில் R3 RG RA இந்த 3ஐயும் நம்ம ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 3ஐயும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய ஜங்ஷன் பாயிண்ட் அதை நம்ம ஒரு ப்ளூ கலர் இன்ட்டு மார்க்கால் சர்க்கிள் பண்ணியிருக்கோம். அந்த ப்ளூ கலர் மார்க் இருக்கிற இடத்துல எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்டுக்கு பேஸ் பண்ணி எவ்வளோ ரெசிஸ்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 2K பேரலில் இருக்குது. அது RA RG 2 2K பேரலல்னால் அதோடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 1. 2 2Kங்கிறதுனால 1K. அப்புறம் R3 ஒரு 1K. ஸோ இந்த 2 சீரீஸாக இருக்குது. R3யும் இந்த RG RAயும் சீரீஸாக இருக்குது. ஸோ இந்த RG RA உடைய வேல்யூ 1K, R3 ஒரு 1K. ஸோ டோட்டல் 2K இதனுடைய வேல்யூவாக இருக்கிறது. இப்போ அடுத்த படத்தை பாருங்கள். அடுத்த படத்தில் அந்த பாக்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கோம். இப்போ இதில் R2 R3 ரெசிஸ்டருக்கு சென்டரில் தான் அந்த ப்ளூ மார்க் இருக்குது. அந்த பாயிண்டில் என்ன ரெசிஸ்டர்ஸ் டோட்டல் இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தோம் அந்த 3 ரெசிஸ்டர் குரூப்பில் 2K இருந்துச்சு. அது இல்லாமல் இப்போ RB அதுவும் இதுக்கு பேரலாக வருது. ஏன்னா இதுவும் கிரவுண்டு தாங்கிறதுனால பேரலாக வருது. அப்போது R3 உடைய குரூப்பும் RBயுடைய 2Kயும் சேர்ந்து 2 2K 2Kனா அது 1Kன்னு ஆயிரும். இப்போ இது R2ஓட சீரியஸாக இருக்குது. அதனால் இதனுடைய மொத்த வேல்யூ எவ்வளவு? 2K தான். அடுத்த லெவல் அடுத்த படத்தை பாருங்கள். இதில் அந்த ப்ளூ மார்க் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை R1 R2 உடைய ஜங்ஷனுக்கு கொண்டு போயிருக்கோம். இதுலேயும் பாருங்கள், இதனுடைய மொத்த வேல்யூவும் எவ்வளோ வரும்னா 2K தான் வரும். இதுக்கு அடுத்த ரெசிஸ்டரை அடுத்த படத்தை பாருங்கள். அதில் R1 RD உடைய ஜங்ஷன் பாயிண்டில்
இதனுடைய ரெஃபரன்ஸ் ப்ளூ ரெஃபரன்ஸ் இருக்குது. அந்த ரெஃபரன்ஸுக்கும் கிரவுண்டுக்கும் இடையில் நீங்கள் ஒரு ஒரு ஓம் மீட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன செய்யும்னா மொத்த வேல்யூ 1K தான் காமிக்கும். ஏன்னா பேரலாக 2K பேரலாக இருக்கிறப்ப இந்த இடத்துல 1K தான் காமிக்கும். ஸோ இப்போது இதனுடைய ஓவரால் வேல்யூ வந்து பாருங்கள், 4மே 0வாக இருக்கிற பட்சத்தில் ABCD 4ம் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கனால 4உடைய வேல்யூ 0வாக இருக்கிற பட்சத்தில் அந்த மார்க் எந்த மார்க் அப்படின்னா R1 RD உடைய ஜங்ஷன் பாயிண்ட், அந்த பாயிண்டில் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் எவ்வளோ இருக்கும், 1K தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த 1K ரெஃபரன்ஸ் உள்ள இந்த இதை கொண்டு வந்து ஒரு இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையருடைய இன்வெர்ட்டிங் டைப் ஆம்ப்ளிஃபையருடைய இன்வெர்ட்டிங் டெர்மினல் மைனஸில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மைனஸுக்கு அந்த ஆம்ப்ளிஃபையருடைய அவுட்புட்லேருந்து ஃபீட்பேக் ரெசிஸ்டர் ஒரு 1K வழியாக இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் ப்ளஸ்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். அப்போது இதனுடைய V அவுட் என்னவாக இருக்கும்னா Vin × RF/RT. இதில் RTங்கிறது மற்ற எல்லா ரெசிஸ்டருடைய அந்த லேடருடைய எல்லா ரெசிஸ்டருடைய டோட்டல், RF வந்து 1K. இதனுடைய டோட்டலும் நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்தோம். எல்லாமே கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருந்தால் அதனுடைய டோட்டல் வேல்யூ என்ன ஆகுதுன்னா 1K தான் இருக்கும். ஸோ 1K/1K 1 தான். அப்போ அது 1 தான். அப்போ Vin = V அவுட்டாக இருக்கும் இந்த டைப் ஆஃப் ஆம்ப்ளிஃபையரில். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம எல்லாமே 0வாக வச்சு பார்த்துட்டோம். இப்போ அடுத்தப்பில் அந்த LSB லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டை வந்து 1ன்னு வைப்போம். 1னா 5 வோல்ட்டு, அதுக்கு 5 வோல்ட்டு கொடுப்போம். இந்த படத்தில் பாருங்கள், A வந்து மேலே பார்க்க வரைஞ்சிருக்கோம், அதில் +5 வோல்ட்டு ஃபீட் பண்ணியிருக்கோம். BCD RB RC RD 3மே எப்போதும் போல் முன்ன மாதிரி கிரவுண்டில் தான் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. இதனுடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அல்லது 5 வோல்ட் நமக்கு அதுக்கு அப்ளை பண்ணுறப்ப அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அதாவது R1 RDங்கிற ரெஃபரன்ஸ் பாயிண்டில் அதற்கு எவ்வளவு வோல்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும்னா இந்த மாதிரி பார்க்காம இதே ரெசிஸ்டரை இப்போ நம்ம இன்னொரு படம் காமிக்கிறோம். இந்த படத்தில் காமிக்கிறது மாதிரி நம்ம ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம். அதே படம் தான், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 2 படமும் ஒரே வேல்யூஸ் தான், ஒரே கனெக்ஷன் தான். ஆனால் இதில் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறது ஈஸியாக புரிகிறதுக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு இதில் பேரலல் சீரிஸ் ரெசிஸ்டருடைய ஓவரால் வேல்யூவை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளூ கிராஸ் இருக்கிற பாயிண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே நம்ம 5 வோல்ட் சப்ளை கொடுத்தோம்னா இந்த ரெசிஸ்டர் அரேயில் வந்து என்ன வரும்னா 0.3125 வோல்ட் வரும். அது என்ன 0.3125 வோல்ட் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ +5 4 பிட் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து 16ஆல் வகுத்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது தான் இந்த 0.315. அப்போ ஒரு பிட் மட்டும் ஆனில் இருக்குது, அதனுடைய டெசிமல் வேல்யூ 1. அப்போ டெசிமல் வேல்யூ 1ன்னா அது வந்து அதனுடைய அனலாக் வோல்டேஜ் வந்து 5 வோல்ட் சப்ளை கொடுக்குறப்ப 0.3125 வருது. டெசிமல் வேல்யூ 0க்கு என்ன வந்துச்சு, 0 தான் வந்துச்சு. இந்த ரெசிஸ்டர் அதில் 0.3125 வருது. இப்போது அதே அரேஞ்ச்மெண்ட்டை வந்து நம்ம இந்த இதில் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரில் இன்வெர்ட்டிங் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் வித் ஃபீட்பேக் இருக்கிற சர்க்யூட்டில் நம்ம கனெக்ட் பண்ணி அதில் 5 வோல்ட் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா என்ன கிடைக்கும்னா அவுட்புட்டில் 0.3125 வோல்ட் கிடைக்கும். இது வந்து பிட் A மட்டும் 1, மற்ற 3 பிட்டும் 0வாக இருந்தால் கிடைக்கிற வேல்யூ. இப்போது அடுத்தடுத்து இதே மாதிரி நம்ம 0001 அப்புறம் 0010 அதுக்கு இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா அதில் டபுளாக கிடைக்கும். என்னோட வேல்யூ வந்து 2 அப்படிங்கிறப்ப டெசிமல் பைனரி வேல்யூ வந்து 10, டெசிமல் வேல்யூ வந்து 2. அதுக்கு என்ன கிடைக்கும், அந்த 0.3125ங்கிறது அப்படியே டபுள் ஆகி 0.6250ன்னு கிடைக்கும். அடுத்தால டெசிமல் 3க்கு 4, 5, 6 அப்படி டெசிமல் வேல்யூ 15 வரைக்கும் என்ன கிடைக்கும்னு இந்த டேபிளில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம டெசிமல் வேல்யூ 15ஆக இருந்தால், அதாவது 4 இன்புட் RA RB RC RD இந்த 4மே 5 வோல்ட்டில் கொடுத்தா இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையருடைய அவுட்புட்டில் என்ன கிடைக்கும்னா 4.6875 வோல்ட் கிடைக்கும். ஸோ இந்த 4 பிட் பைனரி, அதாவது டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டரில் வந்து நமக்கு
4 பிட்டுமே 0வாக இருந்தால் 0 வோல்ட்டும், 4 பிட்டுமே 1ஆக இருந்தால் 4.6875 வோல்டேஜும், மற்ற இன்பிட்வீன் பிட்ஸுக்கு அதனுடைய ரேஷியோவுக்கு தகுந்த அளவுக்கு வோல்டேஜும் அவுட்புட்டாக கிடைக்கிறது. ஸோ இதன் மூலமாக இந்த ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரையும் இந்த R2R லேடரையும் பயன்படுத்தி நம்ம எப்படி ஒரு டிஜிட்டல் சிக்னலை, ஒரு 4 பிட் டிஜிட்டல் சிக்னலை அனலாக் வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த டேபிளில் ஒரே ஒரு இது பார்த்தீங்கன்னா, இப்போ 4 பிட்டுமே 1 1 1 1ன்னு இருக்குது. அப்போ வந்து 5 வோல்ட் தானே அப்ளைடு வோல்டேஜ், அது ஃபுல்லாக தானே வரணும். அது வராமல் ஏன் 4.6875ன்னு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நம்ம நார்மலாக டெசிமல் நம்பர் நம்ம சொல்கிறப்ப 0 பேஸாக சொல்கிறது இல்லை. நம்ம வந்து 1 2 3லேருந்து சொல்லி 16 வரைக்கும் சொல்லுவோம் 4 பிட்டுக்கு. ஆனால் பைனரியில் வந்து 0 பேஸ்லேருந்து ஆரம்பிக்கிறனால 0 0 0 0ன்னு ஆரம்பிக்கிறப்ப அந்த 0லேருந்தே வோல்டேஜ் ஆரம்பிக்கிறதுனால 4.68க்கு 4.6875க்கு இந்த வோல்டேஜ் இருக்கிறது. ஸோ நமக்கு இந்த டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் வந்து 0லிருந்து 4.6875 வோல்டேஜ் வரைக்கும் அனலாக்காக 4 பிட் டிஜிட்டல் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளதாக இருக்கிறது. இந்த வீடியோவில் ஒரு டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத R2R லேடர் பயன்படுத்தி நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். உங்களுடைய கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் மறக்காமல் எங்கள் கமெண்ட் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.